யோஹோ! இந்த இடத்துல பயமா இருக்கியா? ராயல் நோட்டீஸ் ஐயா நம்மளுக்கு வந்துச்சு ஐயா. சோசியல் மீடியாவுல வந்து நம்மள ஒத்தி வச்சு சாத்துன்னு சாத்துனேன். பயந்து ஓட்டோம். ஐயோ! எங்கேயோ போயிட்டோம். அக்கவுண்ட் அடிச்சு தூக்கிட்டா யாருக்குமே தெரியாதே. ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. உருட்டியின் சிறந்த உருட்டு உருட்டு சோசியல் மீடியால மிகப்பெரிய சிறப்பான உருட்டு இந்த சேச்சியின் உருட்டு. ஐயா! எனக்கு கடுப்பா இருக்கு இந்த பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு. அது குடுக்குற ஸ்டேட்மெண்டே பாருய்யா. அப்பலேருந்து கண்டுக்காதா, நம்ம வீடியோ 2 வீடியோ கண்டுக்காதா, ஆனா வந்து நம்ம வீடியோ தேடி தேடி ரிப்போர்ட் அடிச்சு தூக்குமா. எதுக்கு தூக்குது கேட்கிற கேள்விக்கு. தருதல ஒரு வீடியோ செஞ்சியே எனக்கு அனுப்பு வாட்ஸ்அப்ல. நான் ஏத்துறேன். கடுப்பு வந்து எனக்கு இந்த புண்டாம்மா மூஞ்சி பார்க்கறதுக்கு. ஓகே. அப்புறம் கபாலி, ஆகாஷ் மன்னிப்பு கேட்டீங்க, வெற்றி விட சொன்னாங்க, வெற்றி விட்டாச்சு. உங்க தொங்காச்சி திருப்பி உங்க பேர் இழுத்தச்சு பேசியிருக்கு. இதுக்கப்புறம் நாங்க வச்சு சாத்துவோம். சரியா? நீ கபாலி உன்னது நீ வந்து அந்த எஸ்கே ஈஸ்வரி கூட என்ன கள்ள தொடர்பு, என்ன பேசுன, எவ்வளோ காசு வாங்கின எல்லாமே எவனுக்கும் மூஞ்சி போட்டு தருதலா நீ ஆஃப் பண்ணாத. நீ இப்போ ஒரு வீடியோ செய்ய சொன்ன செஞ்சு போட்டு இந்த அக்கௌண்ட்ல ஏற்றுறேன் நீ ஆஃப் பண்ணாத. இந்த புண்டாமான மெயின் அக்கௌண்ட் அடிச்சு தூக்கி. ஓகே. யூடியூப்ல யூடியூப்ல இந்த அப்புறம் வாட்ஸ்அப்ல அந்த ஒரே உத்தம குரூப்ல எல்லாம் மக்கே வீடியோலாம் செஞ்சு செஞ்சு வாட்ஸ்அப்ல அனுப்புகிறோம். ஓகேவா? கபாலி வந்து ஒரு பொட்ட புண்டை நினைச்சாக்கா எல்லாத்தையும் வைரல் பட்டுக்க, இல்லை அவன் லெஜண்ட் அப்படி நினைச்சினாக்கா விட்டுருங்க. சரியா? இது சொல்கிறேங்க மக்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சான். ஆ ஐயோ வேணாம் நான் பேசுகிறேன், நிறைய பேசுவேன், லென்த்தாக பேசுவேன். என் பங்கு ஓகே பட்டுக்கு வெயிட். ஓகே பட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் ஃபினிஷிங் சேச்சி எப்படி ஆரம்பத்தில் நீ பிரச்சனை ஆகுனா இப்போ மா சிவனா கொடுக்குறதுக்கு நீ வெயிட் பண்ணுறியா? அது இல்லை கதை சேச்சி. மா சிவன் கொடுக்குறதுக்கு நீ வெயிட் பண்ணல. நீ உனக்கு பிள்ளை கொடுத்துட்டாக்க நீ கண்டவனுக்கு காலை விரிச்சு உன் கூதியை கொடுக்க முடியாது. புரியுதா? இப்ப சிவன் உனக்கு வயிற்றுல ஒரு பிள்ளையை கொடுத்துருக்க அந்த கோகோனட் புண்ட மூலியமா நீ கண்டவன்ட்டு அப்ப பேசிக்கிட்டு விடிய விடிய பேசிக்கிட்டு இப்போதான் நீ வேலை பிஸியா இருந்தியா? பித்தனோட டிக்டோல அவுத்து கூட அடிக்கிட்டு இருந்தியா? உன் மான தாங்காதன்னு எனக்கு. அப்புறம் உனக்கு வேலை இல்லலா? அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை. உன் முகர கட்ட புண்டது பார்த்தா தெரியுது மூஞ்சி அழுந்துருக்குனே. இப்ப என்ன சொல்லிருப்பாங்க ஆகாஷே கபாலிலா? என்ன உனக்கு நான் ஏற்கனவே லைஃப்ல செஞ்சு எல்லாம் சப்போர்ட் அங்கே சப்போர்ட் பண்ணோம். நீ என்ன எங்களை போட்டு எந்த சாசை தெரியாத போட்ட மாதிரி இருக்கு. இப்போ என்ன செய்யணும் தெரிவிக்கணும் மாட்டேன். உனக்கு கூத்தி நாஞ்சிருக்கோம். அதனால எடுத்தால் இப்போ உனக்காக சரி எங்கள் அண்ணனுங்களா மொதல் வார்த்தை ட்ரோல்ன்ற இப்போ அண்ணனுங்க வந்து பொம்பளை பிள்ளை சிட்ட பிள்ளைங்களா சப்பாத்தி நான் கேச்சு அறை விடுறாங்க லைஃப்பில். அதுக்கு பேர் நான் அவார்டா முட்டா புண்டை தேவடியா புண்டை இந்த பெரிய சாமி புண்டா போன சொல்லணும். ஏன்டா வீட்டில் போய் இடிச்சு போய் உட்காந்துருக்கேன் கேள்விப்படும் ஓட்டர் இடிச்சு போய் உட்காந்துருக்கேன். அதை பண்ணுறதை பற்றி புண்டார கலப்பிட்டு விசப்படி சாவடி உன் பிள்ளைய. இந்த மாதிரி புண்டாமா பிள்ளை உனக்கு தேவையா? ஒன்னா நீ இடிச்சுட்டு உட்காந்து நான் இப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணு தெரியாம இப்ப திருப்பி இது உருட்டிக்கிட்டு இருக்கு இந்த புண்டாமாவை. ஐயோ 3 நிமிஷம் பேசிட்டேனே இந்த புண்டாமாவுக்காக. தரத்துல எனக்கு சீக்கிரமா வீடியோ செஞ்சு அனுப்பு. நான் அக்கௌண்ட்ல ஏற்றி விடுறேன். சரியா? ஏற்றி நீ அனுப்பி விடுற கொஞ்சம் பேசி பதில் கொடுக்குறேன். டே ஷாலி புண்டாமோனே ஒன்னும் உருட்டுடி புண்டை. சரியா? நல்லா உருட்டு. இவன் வந்து கண்டுக்க மாட்டாங்க. நான் எங்க இடிச்சு இடிச்சு ஏன்னா கேட்கிற கேள்வி குத்துது இல்ல மானம் போதில்ல குடும்பம் கேள்வி கேட்கறாங்களே. இப்ப உருட்டிக்கிட்டு பொண்ட மலடி பொண்ட புய். ஏய் மலையாளத்தா மலடி புண்டை தபரி ஏக்கோன்னு வானிலை இருந்தா இருக்கு. என்னோட ஏக்கோன் அடிச்சுட்டுக்கி அப்போ ஷாக் சென்ட்ரி பண்ணேன். நாங்கள் பயந்துட்டோம் ஓடிட்டோம் அவமானப்பட்டுட்டேன் புண்டாமாவில். சரியா? நீ என்ன பண்ணிக்கிறீங்க சுண்ணியை கூட முடியாது. அப்புறம் இப்போ எங்கள் அண்ணனுக்கு புது அண்ணனுங்க பழைய தமிழீஸ்வரர் அண்ணனுங்களே எல்லாம் போயிட்டானுங்க. இப்போ இவனுங்க எங்கள் அண்ணன்றல ஒரு காலம் அவங்க கூட மாட்டா வச்சு செய்வானுங்க. அப்போ உட்காந்து ஊம்படி புண்டாமாவில் புய். என்னமோ கருப்பி கிருப்பி பேசல. இந்த ஐஸ்வர்யோட மூஞ்சி பாருங்க. மண்டை ஓடு இருக்குல்ல மண்டை ஓடுல வந்து கோதுமாவில் வந்து வெள்ளை கலர் பவுடர் அடிச்சு மூஞ்சை திருப்பி ஒட்டி டிசைன் பண்ணி அதை வெள்ளை புட்டாம உடச்சி ஒரு வெள்ளை குழந்தை வந்து சோசியல் மீடியா பேச எப்படி இருக்கும் ஜிக்கி சாக்குனதோ முகர கட்டையை பாருங்க மூஞ்சி பாருங்க தெரியுதா? மூஞ்சி போய் வாடி போய் கிடக்குது. தூக்கம் நம்ம வாடி போய் அப்படி கிடக்குது பாருங்க. இது ஒன்றும் ஐஸ் அடிச்சு பேசியிருக்குது இல்லை ஏதோ சூடு போட்டு தான் பேசுது விடிய விடிய. முந்தி வந்து அதிர்ச்சி லீசா அது கூட லெஸ்பியனு நம்மளுக்கு நம்ம கதை போட்ட தெரியாத மாதிரி. இது நம்மளோட உண்மை கதை வெளியேற்றணும். இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அக்கௌண்ட் தூக்கி போட்டு வந்து கெத்து போட்ட காட்டுதுங்க. இப்போ இந்த வீடியோ இது நம்ம செஞ்சிருக்குது. அந்த கபாலி ஏட்டாவோ ஆகாஷ் ஏட்டா கேட்டுருப்பாங்க எந்த கிளிக்கிறாங்க உனக்காக நாங்கள் லைஃப்ல ஏரியா சப்போர்ட்ல பண்ணோம். நீ ஏன் பொத்திக்கிட்டு உடனே இது வந்து ஐயோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இதை சொன்ன உடனே ஒரு ஆயாட்ட போட்டிருக்கோம். வாம வீட்டா உனக்கு விரைச்சிட்டாங்களா? எனக்கு தெரியாது ஏட்டா நான் ஃபுல்லாக வேலை பிஸியாக இருந்தேன். சைக்கோ பேஷனோட வந்து அவங்க பேக்கில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இரியட்டா இப்போ கேச்சி பாரு ஏட்ட தராம செய்கிற சேச்சி கமிங் பொச்சி ஓப்பேன் நீ பாரு அவங்க மாடத்தை வாங்க சொல்லிட்டு செய்யுது மட புண்டை. கபர் ஏட்டா இது பண்ணாங்க அது பண்ணா அந்த புண்டாமா வந்து மன்னிப்பு கேட்ட வீடியோவை அக்கௌண்ட்ல இப்போ வரைக்கும் இருக்குது. மன்னிப்பு கேட்டு அப்புறம் ஊட்டிக்கிட்டு இருக்கான். தபாலி இனிமே உனக்கு மூஞ்சி புண்டை உனக்கு கெட்டாதான் நான் கேட்பேன். அது காரணம் தொங்காச்சி.
ஓகேவா? நீ கபாலி நீ லைஃப் எத்தனை சொன்ன தருதலை கூப்பிட்டாங்க மின்தாமா கேட்க போறேன்னு. இதெல்லாம் வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்குது. நீ ஏன்டா வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்க? புண்டைங்களா இதுக்கப்புறம் பாருண்ணா உங்களே. ஆனா உன்னோட நீயும் அந்த எஸ்கே ஈஸ்வரி பேசினது உங்களோட கள்ளக்காதுல கண்டிப்பா நான் வெளியாக்குவேன். அவன் புதுசா யாரா இருந்தாலும் எங்க அக்கௌண்ட் வந்து கதறிட்டு இருக்கானா? ஓகேவா? கபாலிக்கிட்டே செட்டில் பண்ணீங்க. அவனோட கருமை அவன் அனுபவிக்கிட்டோம். இன்னைக்கு ஷாலினி வந்து திருப்பி ஆரம்பிச்சிச்சு. நாங்க ஆரம்பிக்கிறோம். சரியா? வெயிட் பண்ண இப்ப தரத்துல வீடியோ வரும் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சேச்சி ஏட்டோ அவருக்குள்ள மூஞ்சி காட்டாம செய்யறாரு அப்படின்னு பொண்டா சைப பண்ணி பேசுற நீ இன்னைக்கு மூஞ்சி காட்டாம எல்லாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். டைல உனக்கு நியாயம் ஆயிடுவாரு. அவன் மூஞ்சி காட்டாம தான் அவன் கெத்த அங்கங்க கூப்பிடுறானு. ஆம்பளை பொண்ணு எல்லாம் மூஞ்சி காட்டிட்டே வாடா குத்திக்க சொல்லி நானே வந்து ஓகே நான் பொட்டல் சொல்லி எக்கனோஸ் க்ரோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். உன் கபர் ஏட்டா செய்வான் நான் மூஞ்சி காட்டி செய்ய சொல்லி டே ஆம்பளை அதை மூஞ்சி காட்டி நான் பொட்டை வாங்க குத்திக்கணும் சொல்ல சொல்லு முடியுமா? நியாயம் உள்ள பேசுற சைப பண்ணி பேசு. நீங்க ஏன் உன் லீகல் பேச்சு உன்னோட உண்டாங்க உன் மக்காமா உன்னோட டெஃபமேஷன் எல்லாம் என்ன பண்ண எல்லாமே பேப்பர் தான் லோரி செய்வான். எடுத்து சுருட்டி ஒரு சூத்துல விட்டு கூதிய விலைக்கு வாய விட்டு கசக்குதா இனிக்குதா சொல்லி பார்த்துக்கோ. மாலடி புண்டை குரே கொக்கனட் புண்டை. எனக்கு தெரியும் உன் மாமனாரும் உன் மாமியாரை வந்து நாங்கள் வச்சு செஞ்சதில் கேட்டு இடிஞ்சு போய் உட்காந்துருட்டாங்கன்னு. பார்த்து ஒத்து பிள்ளைய போயிரு. இல்லைன்னா நாளைக்கு வந்து கபாலி குட்டி கபாலிக்கு பிறந்துட போகிறேன் புண்டை கூதியில மானம் போயிடும். என்னடா மலையத்தா அந்த மலடி புண்டை வந்து ஏத்தாவோட பிள்ளை இப்போ திட்டி இப்போ பொலசரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் பொண்டைங்களா.